உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். போதையில் கீழே விழுந்த காவலரை தாக்கிய நபருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வாளரை கேட் நாள் ரோடு பகுதியில் திருச்செங்கோடு நகர காவல் நிலைய போக்குவரத்து காவல்துறை முதல் நிலை காவலர் கந்தசாமி பணியில் இருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் கொக்கராயன்பேட்டை சாலையில் இருந்து தள்ளாடியபடியே வந்த ஒரு வாலிபர் சென்டர் மீடினில் மோதி கீழே விழுந்துள்ளார். இதனை கண்ட போக்குவரத்து முதல் நிலை காவலர் கந்தசாமி கீழே விழுந்தவரை தூக்கிவிட சென்று தூக்க முயற்சித்த போது கீழே விழுந்து கிடந்த அந்த போதை ஆசாமி எழுந்து போக்குவரத்து காவலரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்கியதோடு தொடர்ந்து தாக்கவும் முயற்சித்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் போக்குவரத்து காவலருக்கு ஆதரவாக அந்த போதை ஆசாமியை பிடித்து தர்ம அடி கொடுத்து பிடித்து வைத்துள்ளனர். தகவல் அறிந்த மற்ற போக்குவரத்து காவலர்கள் போலீசார் விரைந்து வந்து பொதுமக்களிடமிருந்து போதை ஆசாமியை மீட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்து போக்குவரத்து காவலரை தாக்க முயற்சித்த அந்த நபர் குறித்து நகர போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். முதற்கட்டமாக அவர் சந்தைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஹரீஷ், வயது சுமார் 25 என்பதும் அவர் அதிகமான மதுபோதையில் கொக்கராயன்பேட்டை சாலையில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து கீழே விழுந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் காவலரையே தாக்க முயற்சிக்கும் போதை ஆசாமியின் செயல் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.